பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அற்புத பெருவிழாவில் ஆண்டவர் உங்களை பார்க்கவும் உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க கொடுத்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்து இதை கவனித்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் பார்க்க வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பாதித்து கொண்டிருக்கிறது, ஒரு துக்கம் உங்களை பாதித்து கொண்டிருக்கிறது. நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக வாழ முடியல. ஏன் இந்த வாழ்க்கை? யார் செய்த பாவம்? நான் என்ன பாவம் செய்துட்டேன்? இப்படி பலவிதமான கேள்விகள் உள்ளத்தில். ஏன் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது? ஏன் இந்த வியாதி போக மாட்டேங்குது? ஏன் இந்த நெருக்கத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை? இப்படி பல கேள்விகள் நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று தான் இந்த அற்புத பெருவிழாவில் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறார் என்பதற்கு நீங்கள் அருமையான சாட்சிகளை கேட்டீங்க தானே. அவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதங்கள் மாறி போகவில்லை. அதனால தான் இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்து ஜனங்களை மகிழ பண்ணுகிறார். ஏன் அவர் அற்புதம் செய்கிறார் தெரியுமா? உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு, ஜனங்கள் மேலே வைத்திருக்கிற ஒரு மனதுருக்கம், உங்களுக்காக அவர் பரிதபிக்கிற ஒரு தேவன். அதனால தான் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்து மகிழ பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் சுகம் தருவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாற்றுவார். எவ்வளோ பெரிய பிசாசின் போராட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை தருவார். எத்தனை ஆண்டுகள் உங்களை தொடர்ந்து வருகிற நோய்கள், பிரச்சனைகள், போராட்டமாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவை உண்டாக்கி தருவார். நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஆனால் அதற்கு ஒன்றே நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் மோகலாசரஸை பார்த்து கொண்டு இவர் நமக்கு ஏதாவது செய்வார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் ஏமாந்து போவீர்கள். இந்த சொன்ன அற்புதங்களையெல்லாம் கவனித்து பாருங்கள். இந்த அற்புதத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னுடைய வேலை ஆண்டவரிடத்திலே மக்களுக்காக வேண்டுதல் செய்வது, அவ்வளவுதான். அற்புதம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் அற்புதம் செய்ய முடியும். அவர்தான் விடுதலை கொடுக்க முடியும். அவர்தான் காரியங்களை மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் இந்த சாட்சிகளை நல்லா கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அவர் ஜபங்களுக்கு பதில் அளிக்கிற ஒரு தேவன். உங்கள் ஜபத்தை கேட்பார். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஆஸ்பத்திரியில் இருந்து கூட கவனித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் சுகம் பெற்று எழும்பிடுவீங்க. விசுவாசத்தோடு இருங்க. ஏன்னா இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அதனால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அற்புதம் பெறணும், எப்படி ஜெபிக்கணும் என்பதை சொல்லி கொடுப்பது தான் என்னுடைய வேலை. ஆனால் அற்புதம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் மேலே விசுவாசம் வைத்து இயேசுவே என்றவுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவே எனக்கும் செய்யுங்க, இயேசுவே எனக்கும் சுகம் கொடுங்க, இயேசுவே எனக்கும் அற்புதம் செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் வரட்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவர் மேலே தான் நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்வார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில் உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து நமக்காக ரத்தம் சிந்தினார். மோகலாசஸ் உங்களுக்காக மரிக்கவில்லை. இயேசு உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை, பரிசுத்தமுள்ள அந்த இரத்தத்தின் வல்லமை நமக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து வியாதிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது. அதனால சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்த அந்த இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி, எனக்காகத்தானே மறிச்சிங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்காகத்தானே உங்களுடைய ரத்தத்தை சிந்தினீங்க, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபித்தால் போதும், அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ நம்ம வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது உங்களுக்கு என்னென்ன காரியத்திற்கு நான் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் பேசினார். உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய சமாதானத்திற்காக, உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒவ்வொரு காரியத்திற்கும் பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்பட போகிறது. ஆனால் அதற்கு முன்னால் வேத வசனத்தை நம்ம தியானிக்கணும். இந்த கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது தான் உங்களுக்கு விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் உண்டாகும்.
நான் என்னுடைய கொள்கைகளை உங்களுக்கு பேசவில்லை, ஒரு மத தத்துவத்தை நான் உங்களுக்கு பேசவில்லை, அல்லது ஏதோ நான் புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன் என்னுடைய தத்துவத்தை கேளுங்கள் என்று பேசவில்லை. மனிதனுடைய தத்துவங்களும் மத கொள்கைகளும் மனிதனுக்கு விடுதலை கொண்டு வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. நீங்கள் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போதே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு விடுதலை உண்டாகும், நோய்கள் மறையும். நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பிசாசுகள் விலகும், கட்டுகள் அறுக்கப்படும். அதனால் இந்த வசனத்துக்கு நீங்கள் கவனமாக செவி கொடுக்கணும். வேத வசனத்திலிருந்து சுருக்கமாக சில காரியத்தை சொன்ன பிறகுதான் நம்ம ஜெபங்கள் ஏறெடுக்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னால் எல்லாரும் சேர்ந்து ஒரு பல்லவியை நாம் பாட போகிறோம். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. அதை நினைத்தவள் எல்லா வீடுகளில் இருக்கிற இடத்துல எல்லாரும் கவனிங்க. குட்டி பிள்ளைகள் கூட எப்படி நீங்கள் தெரிந்த ஒரு பல்லவி தான், எல்லாம் வாய் திறந்து நீங்கள் துதித்து பாடணும். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. இரத்தத்தில், இயேசுவின் இரத்தத்தில், அந்த இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நினைத்து பாடணும். தமிழிலும் ஆங்கிலத்திலும் பாடின பிறகு கண்களை மூடி நாம் ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுத்த பிறகு வசனத்தை நான் உங்களுக்கு அறிவித்து ஜெபிக்க போகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி நாம் ஜெபிக்கலாம். இயேசுவே என்னோடு பேசும், இயேசுவே என்னை சந்தியும், இயேசுவே என்னை தொடும், உம்முடைய பிரசன்னத்தில் நான் வந்திருக்கிறேன்னு கேளுங்க. உங்கள் எண்ணம் சிதறாமல் இருப்பதற்காக உங்களுடைய கண்களை மூடி அருகில் இருக்கிறவர்களை மறந்துருங்க. உங்கள் பக்கத்தில் இயேசு வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இயேசு வந்து நிற்கிறார் என்பதை விசுவாசிங்க. அவர் வாக்கு கொடுத்தபடி எந்த இடத்தில் 2 பேர் 3 பேர் இயேசு என்கிற என் நாமத்தில் நீங்கள் கூடி வந்தாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தபடி இப்போ உங்கள் பக்கத்தில் அந்த இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். அது வீடாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஆஸ்பத்திரியாக இருக்கலாம். எந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாலும் இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். அவரை பார்த்து பேசுங்க. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை அற்புதம் வேண்டும். மனம் திறந்து அவரோடு பேசுங்க. இப்பொழுதே வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். தகப்பனே, இதோ உம்முடைய சமூகத்தில் நின்று, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமே, இயேசுவே என் கண்ணீர் மாறணுமே, என் துக்கம் நீங்கணுமே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே இந்த கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும். ஜனங்களுக்காக மனதுருகிறேன் என்று சொன்னீர், பரிதபிக்கிறேன் என்பதாக சொன்னீர். திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகிறேன். வேறு யாரிடத்தில் இந்த ஜனங்கள் போவார்கள்? வேறு யார் இவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? நீர்தானே இவர்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினீர், நீர்தானே இவர்களுக்காக வாறு அடிபட்டீர், நீர்தானே இவர்களுக்காக சிலுவையில் உம்மை பலியாய் கொடுத்தீர். இவர்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நீர் இந்த ஜனங்களுக்காக உம்மை பலியாய் கொடுத்ததை நினைத்தருளும். இப்பொழுது இந்த பிள்ளைகளோடு பேசும். இவர்கள் ஒவ்வொருவருக்கு இன்றைக்கு நீங்கள் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. தகப்பனே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அற்புதம் செய்யணும். அவங்க வேண்டிக் கொள்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கணும். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படணும் ஆண்டவரே. அதற்காக நான் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கேத்தரின் என்கிற ஒரு மகள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சரீரத்தில் ஜாயிண்டாக வலி பல வருடமாய் உங்களை பாதித்து நடக்கக்கூட முடியாத நிலைமையில் ஆண்டவரே, அந்த சகோதரிக்கு சுகம் கொடுத்தீங்களே, எனக்கும் சுகம் கொடுங்கன்னு சொல்லி உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் இயேசுவை நோக்கி வேண்டுதல் செய்கிறீர்கள். இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகளே, நான் உன்னை குணமாக்க உன் அருகில் வந்திருக்கிறேன். ஆனால் உன் இருதயத்தில் இருக்கிற கசப்பு நான் உன்னை குணமாக்க முடியாதபடி தடையாக இருக்கிறது. அந்த கசப்பான வேர் உன் உள்ளத்தை விட்டு விலக வேண்டும். நீ மற்றவர்களை குறித்து உன் உள்ளத்தில் வைத்திருக்கிற கசப்பின் நிமித்தம் நான் உன்னை குணமாக்க முடியாதபடி தடையாய் இருக்கிறது. மன்னித்து விடு. உன்னை அவர்கள் வேதனைப்படுத்தினது உண்மைதான், உன்னை காயப்படுத்தினது உண்மைதான். அவர்களை நீ மன்னித்து நீ அவளை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் உனக்கு இன்றைக்கு உனக்கு பூரண சுகத்தை அருளி செய்வேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சகோதரி, உங்களுடைய கசப்பு உள்ளத்தை விட்டு விலகும்படி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். மற்றவர்களை மன்னித்து ஜெபியுங்கள். இன்றைக்கு நீங்கள் சுகம் அடைவீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். மிஸ்டர் பிரான்சிஸ்,
நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். பிரான்சிஸ், இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, உனக்கு நான் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று என் சமூகத்தில் நீ வந்திருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் அநீதியாக நீ நடந்து கொண்ட காரியங்கள் உனக்கு அற்புதம் செய்யக்கூடாதபடி தடையாய் இருக்கிறது. உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி உன் காரியங்களை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது நான் உனக்கு அற்புதங்களை செய்து இழந்து போன லாபத்தை திரும்ப அளித்து உனக்கு பூரண சுகத்தை கொடுத்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ என்னை தேடி வந்தது உண்மைதான். ஆனாலும் நீ உன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுதுதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ சரிப்படுத்த வேண்டிய காரியங்களும் உண்டு. அதை குறித்து உன்னோடு நான் தெளிவாய் பேசி இருந்தும் உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு நீ மனம் திரும்பி உன்னை ஒப்பு கொடுத்தால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவிப்பேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. அவனுடைய மகிமைக்காக நன்றி. இதோ உம்முடைய பிள்ளைகளை நீ சந்திக்க ஆரம்பித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எந்த நாட்டில், எந்த தேசத்தில், எந்த மாநிலத்தில், எந்த இடத்திலிருந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்பொழுது அவருடைய சமூகத்தில் நீ பிரசன்னமாக இருக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும். உம்முடைய வசனம் மேற்கொள்ளுவதாக. உம்முடைய வசனத்திற்கு இருதயங்கள் திறக்கப்படுவதாக. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத ஆவின் சகல வல்லமைகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். தகப்பனே, நீர் பேசும். உம்முடைய ஜனத்துக்கு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த வேத வசனத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு காரியங்களை சொல்லுகிறேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் கவனியுங்கள். இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது இயேசுனுடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இவைகளை சொல்லி இயேசு தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். எருசலேமில் இயேசு கிறிஸ்து தன் சீஷரோடு நடந்து போகையில் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. பிறவி குருடனாயிருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கிறார். அவனுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஒரு கண் தெரியாத மனிதனுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. உங்கள் கண்களை மூடி, நீங்கள் நல்லா இருக்கும்போது கண்களை மூடி கொஞ்சம் நடந்து பாருங்க. எங்கேயும் இருட்டு தான், இல்லை, ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாது. இந்த மனிதன் பிறந்ததிலிருந்து இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். இயேசு அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவனுடைய கண்களிலே பார்வை கொடுத்து ஒரு அற்புதமான காரியத்தை அவனுக்கு செய்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து காணப்பட்ட துக்கம் அவனுக்குள்ள எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்திருக்கும். நான் ஏன் இப்படி பிறந்தேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் என்ற பல கேள்விகள் இருந்திருக்கும். என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா, என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வருமா, அல்லது வாழ்நாள் முழுவதும் ஒரு குருடனாய் பிச்சைக்காரனாய் மற்றவருடைய கைகளை ஏந்தி நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா என்பதான ஒரு வேதனையோடு வாழ்ந்திருக்க வேண்டும். இயேசு அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்ட போது ஒரு அற்புதமான மாற்றம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு குறுக்கிடுகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, உங்களுடைய வேதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வர இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு நடந்ததுங்க. இந்த மாதிரிலாம் இயேசு குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். இன்றைக்கு அதெல்லாம் நடக்குமா என்பதாக நாம் நினைக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத் மாநிலத்திற்கு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன். அங்கே அங்கே பகல் நேரத்தில் தான் கூட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை.
ஒரு கிராம பகுதியில் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. வயல்வெளியிலே பந்தல் அமைத்திருந்தார்கள். பல திசையிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடிவிட்டார்கள். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு திரளான மக்கள் வந்து கூட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள். நான் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட பொழுது என்னுடைய செய்தியை பிஷப் தேவதாஸ் அவர்கள் அவங்க மொழியிலே மொழிபெயர்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க தான் அந்த கூட்டத்தை எல்லாம் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த மக்கள் மத்தியிலே அவங்க சுவிசேஷத்தை அறிவித்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, அவருடைய வல்லமையை அந்த மக்களுக்கு சொல்லி அவருடைய வியாதியஸ்தர்கள் சுகம் பெற, விடுதலை பெற ஜெப நேரம் வந்தது. வியாதி உள்ள இடத்துல கை வையுங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி வழி நடத்தின போது அந்த மக்கள் எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த சில நிமிட நேரம் ஜெபத்திற்கு பிறகு அற்புதங்கள் நடைபெற்றபடியினால் சாட்சி சொல்றவங்க மேடைக்கு வரலாம் என்று அழைத்த போது நிறைய மக்கள் வந்தார்கள். எனக்கு இந்த சுகம் கிடைத்தது, இந்த வியாதியில் இந்த விடுதலை சொல்லி கொண்டிருந்த போது திடீரென்று கூட்டத்துக்கு நடுவில் இருந்த ஒரு வாலிப மகள் எழுந்து சத்தமிட்டாள், பலத்த சத்தமிட்டாள். அவள் சந்தோஷத்தில் சத்தமிட்டவுடனே எல்லாம் அமைதியாக அவளை திரும்பி பார்த்தார்கள். நான் மேடையில் இருந்து பார்க்கிறேன், இந்த மகள் மலர்ந்த முகத்தோடு அப்படியே பார்க்கிறாள், சத்தமிட்டாள். என்ன காரியம், ஏன் அந்த பெண் சத்தமிடுகிறாள் என்று கேட்டபோது ஒரு அற்புதம். பிறவியிலிருந்தே அவளுக்கு கண்கள் தெரியாது, 2 கண்களிலும் பார்வை கிடையாது, பிறவியிலேயே பாதிப்பு. அதனால டாக்டரிடத்தில் கொண்டு போன போது இது பிறவியிலே உண்டான குறைபாடு, ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் அந்த பெண் பாருங்க, இந்த தாய் தான் கரத்தை பிடித்து கொண்டு அந்த மகளை நடத்தி கொண்டு வந்தார்கள் அந்த கூட்டத்திற்கு. இங்கே யார் பிரசங்கம் பண்ணுறா யாருமே தெரியாது. பிறந்ததிலிருந்து இருளான ஒரு வாழ்க்கை. அவள் இந்த கூட்டத்துக்கு நடுவிலே அமர்ந்திருந்து இயேசுடைய வார்த்தைகளை கவனித்தாள். இயேசு அற்புதம் செய்கிறவர், அன்பானவர், வல்லமையுள்ளவர் என்ற அந்த வார்த்தை அவளுக்குள்ள இயேசுவின் மேல் ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இயேசு அற்புதம் செய்வார் என்று சொன்னபோது அந்த மகள் தன்னுடைய 2 கண்களில் கை வைத்து, இயேசுவே எனக்கு பார்வை கொடும், இயேசுவே எனக்கு பார்வை கொடும் என்று ஜெபம் பண்ணினாள். 10 நிமிடம் ஜெப நேரம். ஜெபம் முடிந்து அவள் கைகளை எடுத்த பொழுது கண்ணிலே பார்வை வந்திருந்தது. எப்படி இருக்க யோசித்து பாருங்க. வாலிப மகள் பிறந்ததிலிருந்து உலகத்தை பார்க்கல, தாயினுடைய முகம் தெரியாது. நான் அதை பார்த்தனுடைய மலர்ந்த முகம் அவ்வளோ சந்தோஷமா பார்க்கிறாள், தாயினுடைய முகத்தை பார்க்கிறாள், சத்தமிட்டால் மகிழ்ச்சியோடு. என்னால் பார்க்க முடிகிறது. இயேசு பிறவி குருடருடைய கண்களை இன்றைக்கும் திறக்கிறார். என் ஊழியத்தில் நான் அதை பார்த்திருக்கிறேன். காரணம், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனக்கு அன்பானவர்களை, அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறவர். அவர் மரித்தும் உயிரோடு கூட இருக்கிறவர். ஆகவேதான் அவருடைய அற்புதங்கள் மாறி போகவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே நீங்கள் ஜெபித்தால் போதும், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். முடியாததை முடிய செய்கிற ஆண்டவர். அந்த மகளை யோசித்து பாருங்க. பிறந்ததிலிருந்து பாதிக்கப்பட்ட இருளிலே வாழ்ந்த மகளுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய துக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினார், சந்தோஷமாய் மாற்றினார். அதே இயேசுதான் இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறும். இன்றைக்கு உங்களுடைய வேதனைகளின் நன்மையாய் மாறும். இன்றிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே. மனிதனுடைய இருளான வாழ்க்கையை மாற்றி வெளிச்சம் கொடுக்க அவர் வந்தார். சரி, இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு 3 காரியத்தை நாம் வசனத்தில் தியானிக்க போகிறோம். இயேசு நடந்து போகும்போது இந்த குருடனை சீஷர்கள் பார்த்து இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இயேசுவே, இந்த மனுஷன் குருடனாய் பிறந்ததிலிருந்தே கண் தெரியாதவனாய் உட்கார்ந்திருக்கிறான். இது யார் செய்த பாவம்? ஏன் இப்படி அவன் குருடனாய் பிறந்தான்? இது இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேள்வி கேட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் கேள்வி எழும்புகிறது அல்லவா? நான் என்ன பாவம் செய்தேன்? நிறைய பேருடைய வாயிலிருந்து வருவது, ஐயா நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? ஏன் என் குடும்பம் இப்படி கஷ்டப்படணும்? ஏன் இந்த வேதனையில் நான் இருக்கணும்? நான் என்ன பாவம் செய்தேன்? இது யார் செய்த பாவம்? என் முன்னோர் செய்த பாவமா? சிலர் முற்பிறவில நான் செய்த பாவமா? இப்படியெல்லாம் கேள்விகள் மனிதனுடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. இது யார் செய்த பாவம்?
ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? இன்னைக்கு மனுஷனுடைய உள்ளத்தில் இருந்து எழும்புகிற கேள்வி அதுதான். ஏன் என் குடும்பம் தரித்திரத்திலேயே இருக்கிறது? ஏன் என் குடும்பத்தில் மாத்திரம் துக்கத்துக்கு மேல் துக்கம், அவமானத்திற்கு மேல் அவமானம், வேதனைக்கு மேல் வேதனை? ஏன் எங்களுடைய பிரச்சனை மாற மாட்டேன் என்கிறது? ஏன் எங்கள் கடன் பிரச்சனை தீரவில்லை? ஏன் எங்களுக்கு இந்த வியாதிக்கு மேல் வியாதி, வேதனைக்கு மேல் வேதனை? ஏன் எங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை? ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனை, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, மரித்துவிட்டால் நலமாய் காணப்படுமே என்கிற வேதனை. ஏன்? இது யார் செய்த பாவம்? நான் என்ன பாவம் செய்து விட்டேன்? இது என் முன்னோருடைய பாவமா? ஏன் இப்படி எங்களுக்கு நடக்கிறது? அநேகருடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய கேள்விகள். உங்க பிரச்சனைக்கு காரணம் என்ன? வியாதிக்கு காரணம் என்ன? இந்த இழப்புக்கும் தரித்திரத்திற்கும் காரணம் என்ன? இந்த அவமானத்திற்கும் வேதனைகளுக்கும் காரணம் என்ன? ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? நிறைய பேருடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய கேள்விகள். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏழையா இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், அதனால தான் இப்படின்னு சொல்லி. பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வருடைய உள்ளத்திலும் இந்த கேள்வி எழும்புகிறாரு. ஒரு பட்டணத்தை ஊழித்து போயிருந்தோம். நான் என் மனைவி ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தோம். ஒரு பகல் நேரத்தில் ஒரு தாயார் என்னை சந்திக்க வந்தார்கள். அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. அவங்க சொன்னாங்க, அவங்க ரகசியமாக அவங்கள பார்த்து ஒரு காரியம் பேச வந்திருக்கிறாங்க, வர சொல்லுங்கள் என்று பேசின போது சொன்னார்கள், ஐயா, இந்த பட்டணத்திலேயே பெரிய செல்வந்தர்கள் நாங்கள் தான். அவங்க நடத்துகிற, அவங்களுடைய கணவர் நடத்துகிற ஃபேக்ட்ரியில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னால் 3-4 கார்கள் இருக்கிறது. என்னுடைய கணவர் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவார். எல்லா வசதியும் இருக்கிறது. அருமையான 2 பிள்ளைகள் எனக்கு இருக்கிறாங்க. நான் பக்தி உள்ளவள். நான் தினமும் காலையும் மாலையும் தவறாமல் தெய்வ வணக்கம் செய்கிறேன். அப்படியெல்லாம் நடக்கிறேன். அது மாதிரி சூழ்நிலைக்கு மத்தியிலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல. என் உள்ளத்தில் வெறுமை காணப்படுகிறது. ஏன்? என்னால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? எல்லாருடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய ஒரு கேள்வி. எனக்கு அன்பானவர்களே, நிறைய பேர் வெளியே கேட்பாங்க, நிறைய பேர் உள்ளத்துக்குள்ள இந்த கேள்வி எழும்பி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இங்கே கேட்டார்கள், இது யார் செய்த பாவம்? ஏன் இவனுக்கு இப்படி சம்பவித்தது? ஒரு 3 காரியங்கள் இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தியானிக்க போகிறோம். உங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய உள்ளத்தில் எழும்புகிற கேள்விகளுக்கு இன்றைக்கு இயேசு பதில் தருகிறார். ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? ஏன் உனக்கு நிம்மதி இல்லை? ஏன் உன்னால் நிம்மதியாய் தூங்க முடியவில்லை? ஏன் தரித்திரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது? ஏன் நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம், இழப்புக்கு மேல் இழப்பு? ஏன் இந்த அவமான, நிந்தைகள், வேதனைகள், தடைகள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். ஏன்? 3 காரியங்கள். இந்த அற்புதத்தில் இயேசு பேசுகிற இந்த காரியத்தில் 3 காரியம். முதலாவது ஒரு காரியம், சீஷர்கள் கேட்குறாங்க, இது இவன் செய்த பாவமா? ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய பாவம் அவனுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய பாவம் அவனுக்கு பாதிப்பை உண்டாக்கும். மத்தேயு 9:2 வாசிக்கும் போது இயேசுவினிடத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். பாருங்க, அவனுடைய கை கால்கள் எல்லாம் முடக்கப்பட்டு, திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டு, அப்படி முடக்கப்பட்ட நிலைமையில சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசு அவனை சுகமாக்கிடுவார், எளிமையை நடக்க சொல்லுவார் என்றுதான் அவனுடைய நண்பர்கள் கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் வைக்கிறார்கள். இயேசு அவனை பார்க்கிறார். பார்த்துட்டு அவன் மேல் அன்பு கோருகிறார். எவ்வளோ கஷ்டத்தில் படுத்திருக்கிறான், இந்த நோய் எவ்வளோ அவனை பாதித்திருக்கிறது என்று அவ எல்லாரும் பார்க்குறாங்க. இயேசு எழும்பிய நடன்னு சொல்லுவார். அப்படிதான் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார், நிறைய பார்த்துருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொன்னார், மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லாம் ஆச்சரியம் பாங்க, என்ன இயேசு நடக்க சொல்லுவான்னு பார்த்தா பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறாரே. ஏனால் இயேசுவுக்கு தெரியும், இவனுடைய பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய பாவம், அவனுடைய வியாதிக்கு காரணம் அவனுடைய பாவம். இன்னைக்கு முடக்கப்பட்ட நிலைமையில, வேதனையிலும் அவமானத்திலும் அவன் இருப்பதற்கு காரணம் அவனுடைய பாவம். அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் பாதிக்கப்பட்டு இந்த நிலைமையில அவன் வேதனைப்படுகிறான் என்பது இயேசுவுக்கு தெரியும். அந்த பாவம் மன்னிக்கப்படாதபடி அவன் விடுதலை பெற முடியாது, சுகம் பெற முடியாது, அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர முடியாது. அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க காரணம் என்ன? மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். இயேசுடைய இருதயத்தை ஊடுருவி பார்த்தார். அவன் பாவத்தை குறித்த வருத்தமடை உள்ளவனாய், அதை குறித்து வேதனைப்படுகிறவனாய், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவம் மன்னிக்கப்படுமா? இயேசு மன்னிப்பாரா? என்னை புறம்பே தள்ளிவிடுவாரா என்ற பாவ உணர்வோடு வந்திருந்தான். அதை அறிந்துதான் இயேசு சொல்லுகிறார், மகனே என்று அழைக்கிறார். திடன்கொள்,
நீ பாவத்தை உணர்ந்தபடினால் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன், உன்னை மன்னிக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். அதன் பிறகு இயேசு சொல்லுகிறார், எழும்பி நட, அற்புதம் நடக்கிறது. முதலாவது பாவம், அதிலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய பாவம் அவனை பாதிக்கும். ஆனால் யோவான் 5:14 38 வருஷ வியாதி கொண்ட மனிதன் இயேசு சுகமாக்கின பிறகு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, சின் நோ மோர், அதிக கேடானது உனக்கு வரும், நீ பாவம் செய்தால் அதிக கேடானது உனக்கு வரும் என்று இயேசு சொல்லுகிறார். காரணம் என்ன? அவனுடைய பாவத்தினால் தான் அவன் வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டான். அதனால தான் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காய் காத்து நின்றேன். நான் இன்னொரு சகோதரரும் ஒரு ஊழியத்துக்காக போய் கொண்டிருந்தோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். நான் ஒரு புஸ்தகத்தை ஒரு ஓரமாக நின்று ஒரு புஸ்தகத்தை வாசித்து கொண்டே இருந்தேன். திடீரென்று ஒரு கரம் நீட்டப்பட்டார். ஐயா, ₹1 கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டார். என்னடா அது, ஒரு தர்மம் எடுக்கிறவங்க கூட ஏதாவது போடுங்கன்னு தானே கேட்பாங்க. ஐயா, ஒரு ₹1 கொடுங்க ஐயா அப்படின்னு கை நீட்டினதை பார்த்த உடனே புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன்னா நான் அவர் அப்படி ஏறிட்டு பார்த்தேன். ஒரு தகப்பனார், கொஞ்சம் வயசானவர், அப்படியே சோகத்தோடு நிற்கிறார். நான் அவரை பார்த்த உடனே ஆவியானவர் எனக்குள்ளே அவரோடு பேச வேண்டும் என்று ஒரு ஏவுதலை உண்டாக்கினார். நான் அவரை பார்த்து கேட்டேன், எதுக்கு நான் ₹1 அவங்களுக்கு தரணும்? ஏன்னா அவரை பார்த்தா தர்மம் எடுக்கிறவராக தெரியவில்லை. இந்த தர்மம் எடுத்து பிழைக்கிறவன்னா தெரியும், ஆனால் அப்படி ஒரு ஆளாக தெரியவில்லை. அதுவும் குறிப்பாக கேட்குற ₹1 கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதனால் நான் அவரோடு பேசுகிறேன். உங்களுக்கு எதுக்கு நான் ₹1 தரணும், என்ன காரியம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா, நான் ரொம்ப வியாதிப்பட்டுட்டேன், நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டேன். இப்போ என்னுடைய சொந்த ஊர் இது, அங்கே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது டவுனில், அந்த அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். இது வரைக்கும் தான் பஸ்ஸுக்கு காசு இருந்தது, இதுக்கு மேலே பஸ்ஸுக்கு எனக்கு காசு இல்லை. அதனால தான் நான் கேட்டேன். ₹1 அவர் போக முடியாது, ஆனால் அப்படியே கொஞ்சம் பேர்கிட்ட வாங்கி பஸ்ஸில் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் சேரணும். அதுதான் அவருடைய பிரச்சனை காரியம். அப்போ தான் அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது முகம் வீங்கி இருக்கிறாரு, கை காலெல்லாம் வீங்கி அப்படியே நடுங்கி கொண்டு பார்க்க ரொம்ப பரிதாபமாய் அவர் நின்று கொண்டிருந்தார். எனக்கு தெரிஞ்சிட்டு அவருக்கு ₹1 போதாது, பஸ்ஸுக்கே கொஞ்சம் காசு ஆகும் என்று சொல்லி. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குதா, மனைவி பிள்ளைகள், அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யலையா அப்படின்பதான் கேட்டேன். அவர் சொன்னார் வேதனையோடு, மனைவி இருக்கிறாங்க ஐயா, பிள்ளைகள் எஸ்டேட்டில் நல்ல வேலை செய்கிறாங்க, என் மனைவி என் பிள்ளைகளோடு போய் சேர்ந்து கொண்டாள், என் பிள்ளைகளை என்னை கவனிக்க மாட்டாங்க, என் மனைவி கூட என் கூட வாழ முடியாதுன்னு பிள்ளைகளோடு போய் சேர்ந்து கொண்டாள், நான் தனியாக இருக்கிறேன், எங்கள் சொந்தக்காரங்க என் கிராமத்தில் யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அதனால தான் ஒரு அனாதை போல் ஆயிட்டேன். ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், என்ன அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிட்டா நான் இருப்பேன், இல்லாட்டினா எங்கேயாவது குளம் குட்டையில் விழுந்து சாகணும். விரக்தியாய் வேதனையோடு பேசினார். அவர் அதை சொல்லி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் தெளிவாய் அவருடைய வாழ்க்கையை படம் போட்டு காண்பித்தார். ஏன் அவருடைய மனைவி வெறுத்துட்டு போனாங்க, ஏன் அவருடைய பிள்ளைகள் கூட அவரை ஒதுக்கிட்டாங்க, ஏன் சொந்தக்காரங்க கூட உதவி செய்யலை, ஏன் அவர் இந்த நிலைமைக்கு வந்தார் என்பதை ஆண்டவர் தெளிவாய் எனக்கு காண்பித்தார். நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா, நீங்கள் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, என்னை நேசிக்க யார் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் மதுபானம் குடித்து போதையில் இந்த மாதிரிலாம் பண்ணினீங்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்தீங்க, மனைவி அடித்து வேதனைப்படுத்தினீங்க, யாரையுமே மதிக்க மாட்டீங்க, சொந்தக்காரங்க யார் சொன்னாலும் நீங்கள் அவங்களுக்கு எதிர்த்து பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவீங்க, இது மாதிரிலாம் நீங்கள் நடந்தீங்க, உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருந்தது, இன்னும் சில காரியெல்லாம் சொன்ன. அப்படியே பார்த்தார் தகப்பனார். அப்படியே பார்த்து கொண்டு நான் அமைதியாக பேசுகிறேன், என்ன பக்கத்தில் பஸ்ஸுக்கு ஆள் நிற்கிறாங்க, தெரியக்கூட அவர்கிட்ட அமைதியாக பேசுகிறேன். அவர் அப்படியே பார்த்தார், நீ இப்படிலாம் நடந்தீங்க தானே ஐயா, அதனால தான் உங்கள் பிள்ளைகள் கூட வெறுத்துட்டாங்க, மனைவி கூட வெறுத்துட்டாங்க, இது உங்கள் பாவத்தினால தானேன்னு சொன்னேன். அவர் அப்படியே பார்த்துட்டு, ஆமாம் தம்பி, அவர் உணர்ந்தார், இது என் பாவத்தினால தான், நான் இந்த மாதிரி பாவத்தில் வாழ்ந்ததுனால தான் என் பிள்ளைகள் மனைவி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், நான் இந்த மாதிரி வியாதிப்பட்டு அனாதை போல் ஆயிட்டேன்னு சொல்லி வேதனைப்பட்டார். அந்த பாவத்தை குறித்த உணர்வு அவருக்குள்ளே வந்ததை நான் கண்டேன். சிலர் எதிர்த்து, நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா போங்கன்னு சொன்ன, அப்படி இல்லை, அவர் உணர்ந்து காணப்பட்டதை பார்த்தேன். நான் அப்போ அவரை பார்த்து சொன்னேன், ஐயா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் பாவம் உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு, உங்களோடு வாழ வேண்டிய மனைவியை உங்களை விட்டு பிரித்து விட்டாரு,
உங்களை கடைசி வரை காப்பாற்ற வேண்டிய பிள்ளைகளை விட்டு அந்த பாவம் உங்களை பிரித்து விட்டது. அந்த பாவம் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து விட்டது. இன்றைக்கு அந்த பாவம் உங்களை ஒரு அனாதையை போல தெருவில் நிறுத்தி ₹1 கையேந்திர நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது. பாவம் இத்தனை பயங்கரமானது பார்த்தீங்களா? ஆமையா, எனக்கு இப்போதான் அதெல்லாம் தெரியுது உணர்கிறாரு. உணர்ந்து பேசினார். அப்போ தான் அவருக்கு ஒரு நற்செய்தி சொன்ன, ஐயா, உங்களுடைய பாவத்தினால் உங்களுடைய மனைவி உங்களை வெறுத்திருக்கலாம், பிள்ளைகள் உங்களை புறம்பாக்கி இருக்கலாம், சொந்தக்காரங்களாம் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் இந்த நிலைமையில் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். இப்பவும் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். அவர் உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தார். அப்படியா? யாரையா அதுன்னு சொல்லி கேட்டார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார். உங்கள் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். உங்களை மன்னிப்பதற்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். உங்களை மன்னிச்சிருவார். நீங்கள் அவர்கிட்ட, இயேசுவே, நான் பாவம் செய்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இறக்கம் செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க, மன்னிச்சிருவார். அவருடைய உள்ள அப்படியே மலர்ந்தது. இந்த நற்செய்திக்காக அவர் காத்து கொண்டிருந்ததை நான் உணர முடிந்தேன். அப்படியா? நான் சொல்கிறேன் ஐயா, அந்த இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்ணுறையா. அப்படி சொல்லும் போதே அவருடைய முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்குள்ளே என் பஸ் வந்து விட்டது. நான் அவர் கையில் பஸ்ஸுக்கான காசு கொடுத்துட்டு, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் அவர்கிட்ட உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்கன்னு ரொம்ப சந்தோஷம். அந்த நற்செய்தி உடனே அந்த நற்செய்தி அவருக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தது. எனக்கு அன்பானவர்களே, பாவம் பயங்கரமானது. இன்றைக்கி பாவத்தினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கலாம். கலாத்தியர் 6:7 வேத புஸ்தகத்தில் சொல்லுகிறாரு, தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பாவத்திற்கேற்ற பலனை அவன் அடைவான் என்று வேதம் எச்சரிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பாவம் பயங்கரமானது. கொலோசியர் 3:25 வாசித்து பாருங்க. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 23 அதிகாரம் 29-30 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். பாருங்கள், வேத வசனம் சொல்லு, ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு வேதனை, யாருக்கு கஷ்டம், யாருக்கு கவலை, கண்ணீர், பயம், துக்கம், யாருக்கு? வேதம் மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தாபரிக்கிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானத்தை நாடுகிறவர்களுக்கு துக்கமும் வேதனையும் அவமானமும் நெருக்கம் தான் வரும் என்று வேதம் சொல்லுகிறது தெளிவாக. அப்ப என்ன செய்யணும்? தன் பாவத்தை உணர்ந்து ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு புது வாழ்க்கை கொடுக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்தினால் வந்த பாதிப்புகளை சரிப்படுத்தக்கூடியவர் இயேசு. பாவத்தினால் உண்டான பாதிப்புகளை மாற்றி அமைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், என் வாழ்க்கையை சரிப்படுத்தும், என் வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் மன்னித்து உங்களுக்கு அற்புதமான ஒரு சுகத்தையும் விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் தருவார். இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசுகிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இயேசுவிடத்தில், இயேசுவே, என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை எங்க இறக்கம் செய்து மன்னித்து என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கும்போது மன்னித்து உதவி செய்வார். ரெண்டாவது, அந்த வசனத்திலே பார்க்கும்போது, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று சீஷர்கள் கேட்கிறார்கள். இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த கேள்வி அவர்கள் கேட்டார்கள். பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும். ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு 2 பிள்ளைகள், காயின், ஆபேல். முதலாவது பிறக்கிறாங்க, இளம் வாலிப வயசுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அது குறித்து ஒரு ஆறுதல், சந்தோஷம் இருந்திருக்கும். என்ன நடக்கிறது? ஒருவனை கொலை செய்கிறான், காயின் ஆபேலை கொலை செய்கிறான். இந்த உலகத்தில் நடைபெற்ற முதல் மனித கொலை ஆதாமுடைய குடும்பத்தில் நடக்கிறது. காயின் ஆபேலை கொலை செய்த இரத்த வெள்ளத்தில் மரித்து கிடக்கிறான். அது நிமித்தம் அவன் மேல ஒரு சாபம் உண்டாகி அவனும் குடும்பத்தை விட்டு ஓடி
போகிறான். ஆதாமும் ஏவாளும் ஓடி வந்து பார்த்திருப்பாங்க. இரத்த வெள்ளத்தில் ஒரு மகன் மரித்து கிடக்கிறான். சாபத்தோடு ஒரு மனிதன் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான். எல்லாவற்றையும் இழந்து மறுபடியும் தனிமையில் ஆகிவிட்டார்கள் ஆதாமும் ஏவாளும். அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்க. 2 பேரும் கதறி இருப்பாங்க, ஆண்டவரே எங்களுடைய பாவம், உங்க கூட எங்க கூட நீங்க நடந்தீங்க, ஒரு தகப்பனை போல பேசினீங்க, நாங்கள் கீழ்ப்படியாமல் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் சொன்ன வார்த்தையை நம்பி உம்மை விட்டு விலகி போனோம். நாங்கள் பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால எங்க பிள்ளைகளை நாங்கள் இழந்து விட்டோமே. ஐயோ, எங்களுடைய பாவம் தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சாபத்தை கொண்டு வந்தது என்று ஆதாமும் ஏவாளும் கதறி இருப்பார்கள் அல்லவா? யோசித்து பாருங்க. 2 பிள்ளைகளையும் இழந்துட்டாங்க. பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது செய்த பாவம் அவனுடைய பிள்ளை நோயினால் அடிக்கப்பட்டு பயங்கரமாய் மரித்து போகிறதை வேதம் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தகப்பனுடைய பாவத்தை நிமித்தம் குழந்தை வியாதிப்பட்டு பாதிக்கப்பட்டு மரித்து போகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கிறிஸ்தவர்கள் கவனியுங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனுடைய வேதத்தை நீ மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பைபிளை எழுதி நம் கையிலே கொடுத்திருக்கிறார். வேதத்தை வாசிப்பதும் இல்லை, தியானிப்பதும் இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை. கடமைக்காக ஆலயத்துக்கு போவதும் காணிக்கை போடுவதும் பக்தியாக இருப்பதை போல நடந்து கொள்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். கர்த்தர் பிள்ளைகளை மறந்துட்டா யார் பாதுகாக்க முடியும்? யோசித்து பாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஒரு சமயத்தின் அனுபவத்தை எனக்கு எழுதியிருந்தார்கள். அவருடைய குழந்தை வியாதிப்பட்டாரு. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வைத்திருந்தாங்க. பண வசதி இருந்தது, எல்லாம் மருத்துவம் செய்தாங்க. ஆனால் குழந்தைக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டே இருந்தாங்களே தவிர குழந்தை சுகம் அடைவதாய் தெரியவில்லை. அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. தொடர்ந்து அதுக்கு சிகிச்சை கொடுக்கப்படுகிறது, பணம் செலவு பண்ணாங்க. எப்படியாவது குழந்தையை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அந்த தாயார் குழந்தையின் படுக்கையின் அருகிலே உட்கார்ந்து கொண்டு குழந்தையை பார்த்து கொண்டு இயேசுவே இயேசுவே குழந்தைக்கு ஜீவன் தாருன்னு ஜெபிக்கிறாங்க. ஆனால் மாற்றம் வரவில்லை. குழந்தை மறுபடி மோசமான நிலைமைக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் இயேசு விடுவிக்கிறார் மாதந்தோறும் வெளியிடுகிற பத்திரிக்கை அவனுடைய வீட்டுக்கு போனதை கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் வியாதி படுக்கையில் உட்கார்ந்து அந்த பத்திரிகை வாசிக்கும் போது இந்த வேத வசனம் அந்த நாளிலே எழுதப்பட்டிருந்தது. உன் தேவனுடைய வேதத்தை நீ மறந்தாய், உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். அந்த வசனம் ஈட்டியை போல துளைத்ததாம். ஐயோ, ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று உணர்ந்து நான் வேத வாசிக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, கர்த்தரை தேடுகிறதில்லை. பேருக்கு கிறிஸ்தவளாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போய்விட்டு வருகிறேன். பைபிளையே நான் வாசித்து தியானிப்பதில்லை. உணர்த்தப்பட்ட போது படுக்கையின் அருகில முழங்கால் படியிட்டு அழுதார்கள். ஆண்டவரே, என் பாவத்தினால என் குழந்தை பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நான் வேதத்தை மறந்ததுனால என் பிள்ளைகளை நீர் மறந்து விட்டீர். என்னை மன்னியும், என்னை மன்னியும். இனி ஒழுங்கா நான் வேதம் வாசித்து ஜெபித்து வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார்கள். குழந்தை சுகமடைய ஆரம்பித்தது. அந்த நிமிஷத்திலிருந்து சுகமடைய ஆரம்பித்தது. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசினார், என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். எனக்கு அன்பானவர்களே, வேத புஸ்தகத்தில் தெளிவாய் ஒவ்வொரு சம்பவம் எழுதப்படுகிறது. மத்தேயு 15:22 வாசித்து பாருங்கள். கானானிய பெண் என்ற ஒரு பெண் வந்து இயேசுவிடத்தில், இயேசுவே தாவீதின் குமாரனே இரங்கும், என் மகள் அசுத்தாவினால் மிகவும் வேதனைப்படுகிறாள் என்று தன் மகளுக்காக விண்ணப்பம் செய்கிறாள். இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது. கடினமான ஒரு வார்த்தை. ஏன் அப்படி இயேசு சொல்ல வேண்டும்? தன்னை தேடி வந்த ஒரு பெண்ணை இயேசு அப்படி சொல்லலாமா என்று நாம் நினைக்கலாம். ஆண்டவர் அந்த மகள் மேல வைத்த அன்பினால் அந்த வார்த்தை சொன்னார். ஏனால் இயேசுவுக்கு தெரியும், இவளுடைய பாவம் தான் மகளை பாதித்திருந்தது. இந்த தாயினுடைய பாவத்தினால் தான் மகள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது இயேசுவுக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் கடினமாய் சொல்லுகிறார், நீ மனம் மாறி என் பிள்ளையாய் மாறினால் உனக்கு அற்புதம் நடக்கும். நீ மனம் திரும்பி என் பிள்ளையாய் மாறு. நீ நாய்க்குட்டியாய் வாழ்ந்து கொண்டிருந்தால், பாவத்திலேயே நீ உழந்து கொண்டிருந்தால் நான் உனக்கு எப்படி அற்புதம் செய்ய முடியும்? உன் பாவத்தை விட்டு வெளியே வா, என்னுடைய மகளாக மாறு, உனக்கு அற்புதம் செய்வேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதை அவள் உணர்ந்து கொண்டாள், தன்னை தாழ்த்தினாள், மனம் திரும்பினாள். உடனே அவருடைய மகளுக்கு விடுதலை. உடனே அந்த மகளுக்கு விடு. சென்னையிலிருந்து ஒரு மகள் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். 26 வயசு வாலிப மகள்.
அந்த மகள் சொன்னாங்க, எனக்கு நினைவு திறந்த நாள்ல இருந்து, சின்ன வயசுல இருந்து கொடிய ஒரு தலைவலி, 26 வருஷமாக அந்த தலைவலி, பிறந்து நினைவு தெரிந்த நாள்ல இருந்து தினந்தோறும் வாதை. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு அப்பா அம்மா கூட்டு போனாங்க, எவ்வளவு மருந்து மாத்திரை செலவு, சுகம். 26 வருஷம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட்டுகள். தலைவலி வந்துட்டா தாங்க முடியாது, சுகத்தில் முட்டிக்கொள்ளணும், அது மாதிரி இருக்குமா. எவ்வளோ வேதனை, நரக வேதனை இல்லை? அப்படி வேதனை. ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் சுகமாக மாட்டேங்க, இத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், என்னை குணமாக்க மருந்தே இல்லையா என்கிற வேதனை. ஒரு நாள் இந்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியின் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போது ஆண்டவர் பேசினார். உன்னுடைய பாவம் உன் மகளுக்கு, உன் பிள்ளைகளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்றார். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் யோசிக்கிறாங்க, கிறிஸ்தவங்க தான் யோசிக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் சொன்னார், நீ இந்த குழந்தை பிறந்தபோது செய்த ஒரு தவறு, நீ பொருத்தனை பண்ணின குழந்தைக்காக, ஆனால் வேதத்தில் இல்லாத பொருத்தனை, நான் சொல்லாத காரியத்தை நீ செய்த இந்த குழந்தைக்காக, நான் சொல்லாத ஒரு காரியத்துக்காக, நான் அருவருக்கிற ஒரு காரியத்தை, பாரம்பரியம் என்கிற பெயரில் சபையில் எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் இப்படி நடக்கிறாங்க. இந்த பாரம்பரியம் என்கிற பெயரில் தவறான பொருத்தனை பண்ணினாய். எந்தைக்கு இந்த குழந்தைக்கு தவறான பொருத்தனை பண்ணி செய்தாயோ அன்றைக்கு ஆரம்பித்தது தலைவலி, அன்றைக்கு பாதிக்கப்பட்டது உன் குழந்தை. இந்த ஆண்டவர் உணர்த்தினார். அது வரைக்கும் அந்த பாவம் அவளுக்கு தெரியல. எல்லாரும் செய்கிறாங்களே, எல்லாரும் சர்ச்சில் செய்கிறாங்களே, நானும் செய்தா என்ன? அது வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியம். வேதத்தில் சொல்லப்படாத எந்த ஒரு காரியமும் நீங்கள் சபையில் செய்தாலும் சரி, நான் இயேசுவின் நாமத்தினால செய்கிறேன்னு சொன்னாலும் சரி, அது உங்களுக்கு பாதிப்பை தான் கொண்டு வரும். அந்த தாயார் அழுதாங்களா ஆண்டவரிடத்தில், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு அது அப்பெல்லாம் இது பாவம்னு தெரியாது, தவறுன்னு தெரியாது, என் குழந்தைக்காக நான் தவறான ஒரு பொருத்தனை பண்ணி தவறான ஒரு காரியத்தை செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஜெபிச்சாங்க. அந்த நிமிஷம் தலைவலி மறைந்தது. 26 வருஷமாய் தொடர்ந்த வியாதி முற்றுப்புள்ளி வைத்தார் ஆண்டவர். மகிழ்ச்சியோடு அந்த மகள் எழுதியது எப்படி இருந்திருக்கும்? 26 இயர்ஸ் பிறந்ததில் இருந்த தலைவலி. தாய் மனம் திரும்பின உடன் மகளுக்கு சுகம். எனக்கு அன்பானவர்களே, தூத்துக்குடியில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஊழியத்திற்கு போயிருந்த சமயம், நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு ஒரு வாலிப மகளை கொண்டு வந்தார். 4-5 பேர் பிடிச்சு அவளை இழுத்து கொண்டு வந்தார்கள். வாலிப மகள், அழகான ஒரு மகள், வாழ வேண்டிய ஒரு பெண், தலைவரி கோலத்தோட. அந்த பெண், அவருடைய தாய், அவருடைய சகோதரி எல்லாரும் கூட்டி கொண்டு வந்திருந்தாங்க. என்ன காரியம், விட முடியாதவளை அந்த அசுத்தாவி அலைக்கழிக்கிறாரு. ஐயா, அந்த தாய் அழுதாங்க. ட்ரெஸ் எல்லாம் ஊற்று போட்டுட்டு ரோட்டில் ஓடுறான். ஐயா, எவ்வளோ பெரிய அவமானம் இல்லை, தாய்க்கு எப்படி தாங்கி கொள்ள முடியும்? அந்த பிள்ளையை பார்த்தா கண்ணீர் வருகிறது. அப்படி இந்த பிசாசு அலை கழிக்கிறதே. நாங்கள் 3-4 ஊழியக்காரங்க அன்றைக்கு இருந்தோம். ஜெபம் பண்ணோம், இயேசு விடுதலை, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், அந்த அசுத்தாவை எதிர்த்து ஜெபிக்கிறோம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. அந்த பிசாசு அசைவதாக இல்லை. என்னது, நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம், இவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறோம், ஏன் இது அசைய மாட்டேங்குது, ஏன் போக மாட்டேங்குது? இயேசுவின் பேரை சொல்ல போயிருமே, ஏன் இந்த மகளை இது விட்டு போக மாட்டேங்குது? அதுக்கு பிறகு தான் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஓய் லார்ட், ஏன் இது போக மாட்டேங்குது? உம்முடைய நாமத்தினால பிசாசை துரத்துவான்னு சொல்லி இருக்கிறேன், சொன்னால் போகணும் இல்லை, ஏன் போக மாட்டேங்குது? நாங்கள் இத்தனை ஊழியக்காரங்க சேர்ந்து போராடுறோம், ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு ஆண்டவருடைய முகத்தை பார்த்தவன் ஆண்டவர் சொன்னார், வேர் இஸ் ஹெர் ஃபாதர்? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார், இவளுடைய தகப்பன் எங்கே? வேர் இஸ் ஹெர் ஃபாதர்? தாய் வந்திருக்கிறாங்க, சகோதரர் வந்திருக்கிறாங்க, சகோதரிகள், பிள்ளைகள்லாம் அழுகிறாங்க, தகப்பன் எங்கேன்னு கேட்டார். அப்போதான் தெரிந்தது, அதான் ரூட், அங்கே தான் இருக்கிற காரியம். அவர்கிட்ட கேட்டவங்க, அப்பா எங்கள் தம்பி, அப்பா இங்கே தான், கிறிஸ்தவர் தான், அலைந்து கொண்டிருப்பார், உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வா, கர்த்தர் சொல்லுகிறார். அவன் போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து தகப்பனார் வந்தான். கிறிஸ்தவராக இருந்தும் கர்த்தர் கொடுத்த பயம் கிடையாது, ஆண்டவரை தேடுவது கிடையாது, இஷ்டப்படி குடித்து கொண்டு அலைவார். இந்த மகள் படுற கஷ்டம், தகப்பனார் வந்தார், அவர் தனியாக கூட்டு பேசின, உங்கள் மகள் படுற வேதனை பாருங்கள். இந்த வாலிப வயசில் ஒரு வாழ வேண்டிய மகள் படுற கஷ்டத்தை பாருங்கள். இந்த நிந்தை, அவமான, வேதனை இவ்வளவுக்கு காரணம் நீங்கள் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் கண்ணீர் விட்டு அழுதா. முதல் முறையாக தன் வாழ்க்கையில் கண்ணீர் விட்டு அழுதா. முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு, என்னை மன்னியும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்திய மகளுக்கு விடுதலை கொடுங்கன்னு அவர் அழுதார். அடுத்த நிமிஷம் அந்த ஆவி போய்விட்டார். அடுத்த நிமிஷம் மகளுக்கு விடுதலை. நாங்கள் போராடவே இல்லை. அவர் மனம் திரும்பின உடன் மகளுக்கு விடுதலை. தகப்பனுடைய பாவம் அந்த பிள்ளையை பாதித்தது.
உங்கள் பாவம் உங்களுடைய பிள்ளையை பாதிக்கும், உங்களுடைய அடுத்த சந்ததியை பாதிக்கும். சென்னை பட்டணத்தில் ஒரு நாள் ஒரு சாம் ஜபத்தர் அண்ணன் உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. ஒரு நாள் ஒரு சகோதரரை பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு தெரிந்தவங்க, தாசில்தாராக அரசாங்கத்தில் பணி செய்து ஓய்வு பெற்றவர், ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க வந்தாங்க. சுகமாக வந்து, என்ன பிரதர்னு கேட்டால், நான் ஒரு வீடு கட்டினேன், சென்னையில் இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி பிரதிஷ்டெல்லாம் பண்ணிட்டேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பிரதிஷ்டை பண்ணி வீட்டில் குடியிருக்கலான்னு போனோம். சில நாட்டில் என்னுடைய வாலிப மகள் அந்த வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாள். ஏன் காரணமே தெரியல. தூக்கு போட்ட மகள் தற்கொலை பண்ணி அந்த வீட்டில் எங்களால் இருக்க முடியல. எல்லாரும் அழுது கொண்டு இருக்கோம், துக்கத்தில் இருக்க, ராத்திரி பகலாம் தூக்கம் இல்லை. ஏன் ஏன் என்று பல கேள்விகள், வேதனை. அதனால தான் எனக்கு ஒரு ரொம்ப துக்கம், விட்டு ஜெபிச்சுட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னார். சாம் ஜபத்திரவனை டைரெக்டாக கேட்டாங்க அவரை பார்த்து, அரசாங்கத்தில் இத்தனை வருஷம் பணி செய்தீங்க, ஆமாம், அந்த வீடு கட்டி இருக்கிறீங்களே, அதில் உங்கள் சொந்த பணம் எவ்வளவு, லஞ்ச பணம் எவ்வளவுன்னு கேட்டாங்க. லஞ்ச பணம் எவ்வளவு அந்த வீடு கட்டினதில்லை. அப்படி அதிர்ந்து போனார் நேரடியாக கேட்ட உடனே. ஆனாலும் சமாளித்து சொன்னார், பாதி பணம் லஞ்ச பணம் தான், அப்படி தான் கட்டினேன். அவங்க சொன்னாங்க, சாபம். லஞ்சம் வாங்கி வீடு கட்டினீங்க, இல்லை சாபம். எப்படி அதில் நிம்மதியாக இருக்க முடியும்? லஞ்சம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிச்சு கொண்டா கொடுத்துருப்பான். ஒரு கையெழுத்துக்கு லஞ்சம் வாங்குறேன்னு சபித்து கொண்டே தந்திருப்பான். உங்களுடைய சந்தை அடுத்த பிள்ளைகளை இதை பாதிக்கிறது. உங்களுடைய பாவம் உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு தானே பணம் சேர்த்தீங்க, பிள்ளைகளுக்கு தானே வீடு கட்டினீங்க. அந்த பிள்ளையும் வாழ முடியல, இப்போ இருக்கிறவங்களும் வாழ முடியல. பாவம். லஞ்சம் வாங்குவது பாவம் என்று நமக்கு பைபிளில் எழுதி கொடுத்திருக்கிறாரு. புறஜாதியான் என்றால் அவங்களுக்கு தெரியாது, அவங்க மதத்தில் அது சொல்லவில்லை. அவங்க மதத்தில் அவங்க யாரும் லஞ்சம் வாங்கினா பாவம் சாபம்னு சொல்லி கொடுப்பதில்லை. நமக்கு பைபிள் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை தெரிந்து நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் எப்படி நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும்? அழுதார். தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் வாங்குறாங்கன்னு நானும் வாங்கிட்டேன். எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். லஞ்சம் வாங்குகிறவனை, ஊழல் பண்ணுகிறவனை நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு நாள் இந்த பாவத்தின் விளைவு தொடர ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற கொம்பனாக இருந்தாலும் அந்த சாபம் அவனுடைய வாழ்க்கையை ஆட்டிவிடும், நிம்மதியை இழந்து விடுவான். இன்றைக்கு உள்ள அரசியல்வாதிகளை பாருங்க, வெளியில டாம்பீகம், உள்ளத்துல தூங்க முடியாது, நிம்மதியில், குடும்பத்துக்குள்ள நிம்மதியில் பயம், கலக்கம். பாவத்தினுடைய விளைவு உங்களுடைய குடும்பத்தை அது பாதித்து விடும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நரகமாக்கிவிடும். அறிந்து கொள்ளுங்கள், தேவன் ஒருவர் இருக்கிறார், நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு கொடுப்பார். மனம் திரும்ப, பாவத்தில் நிலைத்திருக்காத வாய்ப்பு கொடுப்பார். தொடர்ந்து துணிகரமாக செய்ய 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 ஒரு நாள் இந்த பாவத்தினுடைய விளைவு வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தரும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறீங்களா, சாபத்தை சம்பாதிக்கிறீங்களா? உங்களுடைய பாவம் உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும், சந்ததியை பாதிக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்க மனம் திரும்பும் போது அந்த சாபம் நீங்க ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால தான் கேட்குறாங்க, இது யார் செய்த பாவம்? சில பாவங்கள் உங்களை மட்டும் பாரு. ஒருத்த குடிக்கிறான்னு வைங்க, அவனை பாதிக்கும், அவன் குடும்பத்தை பாதிக்கும். ஆனால் லஞ்சம் வாங்கும் போது சமுதாயத்தை பாதிக்கும். நீ கலப்படம் பண்ணும்போது உன்னை நம்பி ஒன்று பொருள் வாங்குகிறவனை, பல ஆயிரம் குடும்பங்களை பாதிக்கும். நீ ஊழல் பண்ணும்போது உன்னை நம்பி ஓட்டு போட்ட முழு சமுதாயத்தை பாதிக்கும், சாபமாய் மாறும். இதான் வேதம் சொல்லுகிற காரியம். சில பாவங்கள் நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. சில பாவங்கள் மனிதனை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சில பாவங்கள் மரணத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் பாவமே. அதனால தான் நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார், உங்களோட பேசுகிறார்ல. ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தம். எவ்வளோ பெரிய பாவத்தை மன்னித்து உங்களுக்கு வாழ்வழிக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். அது எத்தனை பெரிய பாவமாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். கடைசியாக இந்த அற்புதத்தில் இன்னும் ஒரு காரியம் பாருங்கள். 2 காரியம் முதல்ல பார்த்தா, ஒரு மனிதனுடைய பாவம் அவனை பாதிக்கும். ஒரு மனிதனுடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும், பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும். சரி, ரெண்டுமே இல்லை, நான் மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, பிறகு எனக்கு இந்த வியாதி, பிறகு இந்த மாதிரி துக்கம், பிறகு நாங்கள் இப்படி கஷ்டப்படணும்.
அப்ப இயேசு ஒரு பதில் சொல்லுகிறார். இயேசு பிரதியுத்தரமாக, இவன் இப்படி குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இது இவனை குறித்து மட்டும்தான் இயேசு சொல்லுகிறார். இதை வைத்துக்கொண்டு பாவம் பாதிக்காது, பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்காதுன்னு சிலர் வியாக்கியானம் பண்ணுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பைபிளை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த குருடனுடைய காரியத்தில் இயேசு சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய பாவம் அவனை பாதிக்கும், ஒரு மனிதனுடைய பாவம் பிள்ளைகளை சந்ததியை பாதிக்கும். ஆனால் இவனுடைய காரியம் வித்தியாசமானது. இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. இவனுடைய காரிய வித்தியாசமானது. என்ன காரியம்? தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்படும் பொருட்டு. அப்ப இயேசு அவனுக்கு பார்வை கொடுத்த உடனே எருசலேமிலே மத தலைவர்கள் மத்தியில் கொந்தளிப்பு உண்டாகிறது. இவன் எப்படி சுகமானான்? இவன் குருடனா இருக்கிறான், இவன் எப்படி இயேசு இயேசு என்ற அவனை கூட்டு மிரட்டாங்க. சொல்றான், நான் குருடனா இருந்தேன், இப்ப காண்கிறேன், இயேசு எனக்கு பார்வை கொடுத்த, அதுதான் எனக்கு தெரியும். இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அதற்காக தேவன் இதை அனுமதித்தார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருடைய குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம். லாசரு இயேசுடைய ஃப்ரெண்டாக இருந்தவன். இயேசு அந்த குடும்பத்தை நேசித்தார். அவன் வியாதிப்பட்டான். அவன் என்ன பாவம் செய்தான்? மரணப்படுக்கையில் ஆகிவிட்டான். அவன் என்ன பாவம் செய்தான்? இயேசுக்கு பிரியமாக இருந்தவன், இயேசுடைய சிநேகிதனாக இருந்தவன். ஏன் அவன் வியாதிப்பட்டு மரிக்கணும்? மரித்து விட்டான் என்று பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், அந்த வியாதிப்பட்ட போது இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, தேவனுடைய குமாரன் அதில் மகிமைப்படுவார், தேவனுடைய குமாரனாகிய இயேசுக்கு மகிமை கொண்டு வரும்படிக்கு அவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று இயேசு சொல்லுவதை வேதத்தில் பார்க்கிறோம். அவன் மரித்து போனான். 4 நாள் கழித்து இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார். உலகமே திரும்பி பார்த்தது, இப்படி ஒரு அற்புதமாம், இது யார் செய்ய முடியும்? திரள் கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை அறிந்து மனம் திரும்பி இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தார்கள். அதற்காகத்தான் அந்த காரியம். உங்க வாழ்க்கையில நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க, பின் ஏன் எனக்கு இந்த நெருக்கம், இந்த கஷ்டம் என்று நினைக்கலாம். ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. அதற்காகவே இந்த காரியம் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், வியாதி வேதனை, இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன். அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், ஏதாவது பாவம் எங்கள் வாழ்க்கையில் இருக்குதா, ஏதாவது நாங்கள் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்குதா, ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க ஐயாம்பாங்க. நான் சொல்லுவேன், அப்படி இல்லை, ஆண்டவர் மன்னிச்சிட்டது தான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ இது எதுக்கு? தேவனுடைய நாம மகிமைப்பட. விசுவாசிங்க, ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்யுங்க, நான் உம்மை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்கள், உம்முடைய நாமத்தை பிரசாப்படுத்துவன்னு சொல்லுங்க, அற்புதம் நடந்து விடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்புறம் என்கிற இடத்திற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்கே போயிருந்த போது அந்த சபை போதகர் ஒருத்தர் வியாதிப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்க, நடக்க முடியாது, வீட்டில் தான் போய் ஜெபிக்கணும், நீங்கள் வர முடியுமான்னு கூப்பிட்டாங்க. சரி என்று நாங்கள் ஊழியர்கள் அங்கே போனோம். அங்கே போனால் ஒரு சகோதரர், நடுத்தர வயதுள்ளவர், மனைவி, பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 கைகளும் கால்களும் செயலற்று படுத்த படுக்கையில் இருக்கிறார். நாங்கள் அந்த மனைவி, அவருடைய தாயார், அந்த சின்ன பிள்ளைகள் சோகமாக இருந்தாங்க. நான் பார்க்குறேன், வரலாறு எழும்பி உட்காரன்னா 4 பேர் தூக்கி உட்கார வைக்கணும். அப்படியே கை காலெலாம் செயலற்று கிடக்கிறாரு. வேதனையோடு சொல்கிறான், இவர் வேலை பார்த்தா தான் குடும்பம் சாப்பிட முடியும், இப்போ ஒரு வேலைக்கு போக முடியல, குடும்பமே தத்தளிக்குது. நான் அந்த தாயாரை பார்க்குறேன், கண்ணில் கண்ணீர், அப்படி மனைவியை பார்க்குற சோகம், குழந்தைகள் பார்க்குறேன், ரொம்ப துக்கமான விஷயம், இருதயத்தை உடைத்து விட்டார். நான் அப்போ அவங்கள்ட்ட மற்றவங்களாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இருதயத்தில் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த சகோதரனை பாருங்க என்று சொல்லி. நான் மரணப்படுக்கையில் சாக கடந்தப்போ என் தாயார் இப்படி தான் அழுது கொண்டு இருந்தாங்க, எனக்கு சுகம் கொடுத்தீங்களே, இந்த சகோதரனுக்கு இறக்க செய்யுங்க. என் இருதயத்தில் நான் கதறிக்கொண்டே இருக்கிறேன். அந்த காட்சி என் இருதயத்தை உடைத்தது. நான் இருதயத்தில் அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் என் இருதயத்தில் பேசுகிறார், மகனே நான் இவனை குணமாக்குவேன், இவன் எனக்கு என்ன செய்வான் என்று கேள் என்றார். எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் இவனை சுகமாக்குவேன், இவன் எனக்கு என்ன செய்வான்னு கேள் என்று சொன்னார். எனக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டு, ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். இவனை சுகமாக்குவேன்னு சொல்லிட்டார், அவர் மாற மாட்டார். ஆனால் இவர் என்ன செய்வேன் என்ன ஆண்டவர் கேட்க சொல்ல, அதை வச்சு தான் அவருடைய சுகம் இருக்கிறது. சரி என்று எழுந்து அவர் பக்கத்தில் போன உடனே 2-3 பேர் அவங்க சகோதரர்கள் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்தாங்க. தூக்கி அந்த படுக்கையில் உட்கார வச்சு அவர் தாங்கி பிடித்து கொண்டாங்க. என்ன கை கால்கள் அப்படியே செயலற்று இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு பாவத்தை குறித்து பேசலை, இவன் இந்த பாவம் செய்தான் அது செய்தான் மன திரும்ப சொல்ல, அதெல்லாம் பேசலை.
நல்ல கவனி. ஆண்டவர் இயேசு மனுஷனுடைய இருதயத்தை அறிந்தவர். எல்லாத்துக்கிட்டே ஒரே மாதிரி அவர் டீல் பண்ண மாட்டார். யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். யாரை எங்கே தொடணும்னு ஆண்டவருக்கு தெரியும். பாருங்கள், ஆண்டவர் இவர்கிட்ட போய் நீ பாவம் செய்துட்ட மனம் திரும்ப, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் தூக்கி உட்கார வச்சாங்க. நான் அவரை பார்த்து கேட்டேன், சகோதரனை, இயேசு உங்களை குணமாக்குவார், நீங்கள் அவருக்கு என்ன செய்வீங்க? அதான் கேள்வி. இது ஆண்டவர் கேட்க சொன்னது. எனக்கு அது புது அனுபவமாக இருந்தது. ஆவியானவர் தெளிவாக பேசினார், இயேசுவுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு. பொதுவாக அந்த கிறிஸ்தவங்களை பார்த்து உனக்கு அற்புதம் என்ன செய்யுங்கன்னா, சர்ச்சுக்கு ஃபேன் வாங்கி போடுறேன், லைட் வாங்கி போடுறேன், ஒரு பொருத்தனை அதான் சொல்லுவாங்க. அல்லது உங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் ஒரு ஏதாவது வாங்கி தர்றேன் அப்படி சொல்கிறது தான் பழக்கம். அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கலை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் என்னை அப்படியே பார்த்தார். ஒரு நிமிஷம் டக்குன்னு பதில் சொல்ல. என்னை பார்த்துட்டு யோசித்துட்டு, இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், நான் வாழ்நாளெல்லாம் இயேசு எனக்கு செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் நான் சொல்லி அவரை மகிமைப்படுத்துவேன். அந்த வார்த்தை வந்த உடனே என் ஆவியில் ஒரு களி கூறுதல், சந்தோஷம். ஆண்டவர் சந்தோஷப்படுவதை நான் உணர முடிந்தது. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது. நீ ஃபேனு ஊழியத்துக்கு அது வாங்கி தர, அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல. அவர் எதிர்பார்ப்பது அவரை மகிமைப்படுத்தணும், அவர் எல்லாருக்கும் சொல்லணும். இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், உங்களுக்கு செய்வார்னு மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. என் ஆவியில் ஒரு சந்தோஷம். உடனே நான் வாங்க எல்லாம் ஜெபிக்கலாம். 3-4 ஊழியருக்கு கை வைத்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, எழும்பி நடன்னு கையை பிடிச்சு தூக்கி விட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்த நிமிஷம் அவ்வளவுதான். பெரிய ஜபம்லாம் இல்லை. ஏன்னா அவர் இயேசு எதிர்பார்த்ததற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எழும்பி நடந்து வீட்டுக்கு வெளியில் ரோட்லலாம் நடக்கிறார். எல்லாரும் அந்த தெருவில் நின்று பார்த்தாங்க. நடக்க முடியாமல் இருந்தால் நடக்கிறானே. அன்றைக்கு மாலை கூட்டத்தில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் சாட்சி சொன்னார், இயேசு என்னை குணமாக்கி விட்டார். அதன் பிறகு அவர் வேலைக்கு போன இடத்துலலாம் யாரை பார்த்தாலும் இயேசு பற்றி சொன்னார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அவரை மகிமைப்படுத்துவீங்களா? சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க வந்து, ஐயா 5 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு வந்தீங்களே? ஆமாம். அந்த கூட்டத்துக்கு வந்தப்போ ஆண்டவர் பேர் சொல்லி என்னை தொட்டு குணமாக்கின. என்ன சுகம் கொடுத்தா? கேன்சர். சுகமாயிட்டு நல்லா இருக்கிறேன். எங்கேயாவது சாட்சி சொன்னீங்களா? வெக்கமாக இருக்குதுங்க. 5 வருஷம் கழித்து வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ செத்து போயிருக்கணும். ஆண்டவர் சுகம் கொடுத்தா அது சொல்ல வெக்கமாக இருக்கிறான். இயேசுவை ஏன் மகிமைப்படுத்தக்கூடாது? அற்புதம் தானே. உங்களுக்கு செய்த அற்புதத்தை சொல்லுங்க. பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்தார்ல, அதை சொல்லுங்க. உங்களுடைய சாபத்தை மாற்றினார்ல, அதை சொல்லுங்க. எனக்கு சமாதானம் கொடுத்தார், பரலோகத்துக்கு போவென்ற நிச்சயத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், அதை சொல்லுங்க. வேற என்ன ஆண்டவர் கேட்கிறார்? என்ன எதிர்பார்க்கிறார்? உங்க பணம் காணிக்க ஒன்றும் அவருக்கு அவசியம் இல்லை. நீங்க அவரை மகிமைப்படுத்தணும், அவரை பிரஸ்தாபப்படுத்தணும். அவரை பற்றி 4 பேருக்கு அவர் செய்த நன்மையை சொன்னா அவங்களும் நன்மை பெறுவாங்கல்ல. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்த நன்மையை சொன்னால் அவங்களும் நன்மை பெறுவாங்க, அவங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்படும்படிக்கப்படி பிறந்தான் என்று சொல்லி இயேசு இந்த அற்புதத்தை செய்தார். இந்த சீலோவாம் குளம் இப்பவும் எருசலேமில் இருக்கிறது. இவன் போய் கழுவிட்டு வந்தாலும் சீலோவாம் குளம் அது இருக்கிறது. அந்த இடத்துக்கு போயிருந்தான். இஸ்லாமியர்கள் தான் அதை பாதுகாக்கிறாங்க. முஸ்லீம் சகோதரருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கே போனால் அவங்க தான் திறந்து விடுவாங்க. அந்த குளத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ஆரம்பத்தில் ஆச்சரியம், இது என்ன இஸ்லாமிய சகோதரர்கள் இதை பாதுகாத்து வர்றாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த வழிகாட்டி சொன்னார், இந்த இயேசு செய்த இந்த அற்புதம் இஸ்லாமியர்கள் அவங்க வச்சிருக்கிற குரான்லையும் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய மத புஸ்தகம் பரிசுத்த குரான் வச்சிருக்கிறாங்கல்ல, அதில் கூட இந்த அற்புதம், இயேசு செய்த அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறது. உண்மையில் இயேசு செய்த அநேக அற்புதங்கள் குரானில் எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார்ல, அந்த இடம் பெத்தானியாவுக்கு போனீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கிறது, லாசரஸ் சர்ச். நான் பார்த்தேன், லாசரஸ் சர்ச். இந்த லாசரஸ் சர்ச்சுக்கு ஒட்டுனது என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீம் மாஸ்க் இருக்கிறது. அதுக்கு பேரும் லாசரஸ் மாஸ்க்கு. நான் அதை ஆச்சரியமாக கேட்டேன், இங்கே லாசரஸ் சர்ச், இங்கே லாசரஸ் மாஸ்க்கு, அவங்க இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுது கொள்கிறாங்களே எப்படின்னு கேட்டேன். அந்த வழிகாட்டி ஒரு முஸ்லீம் சகோதரர் தான் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், குரான்லேயே இந்த அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இயேசு 4 நாள் கழித்து லாசர் உயிரோடு எழுப்பின இந்த அற்புதம் குரானிலையும் எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தார். அதனால தான் அவங்களும் இந்த இடத்தை பாதுகாத்து வருகிறார்கள் என்பதாக. இயேசு எவ்வளோ அற்புதமானவர். இன்றைக்கு அதே இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். இப்போ நாம்